2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனிதனுசு ராசிக்காரர்களின் 4ஆம் வீட்டில் பிரவேசித்தது. இது அவர்களுக்கான ஒரு ஆழமான உள்ளார்ந்த நிலைமாற்றம், குடும்ப பொறுப்புகள் மற்றும் உளவியல் வேலைகளை உருவாக்கும் வருடத்தின் தொடக்கமாகும். இது வெளிப்புற சாதனைகளை கோரும் காலம் அல்ல. எனவே அவர்கள் உள்ளார்ந்த அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். தங்கள் சாகசத்தையும் நேர்மறையான நோக்கத்தையும் தெரிந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இப்போது உள்ளே திரும்பி உணர்ச்சி சார்ந்த பாதுகாப்பு, குடும்ப உறவுகள் மற்றும் வீடு என்னவென்று மீண்டும் வரையறுக்கும் வழியில் முன்னேறுவார்கள். கடந்த கால சுறுசுறுப்பான வாழ்க்கை மற்றும் சாகசத்தை விட இப்போது அவர்கள் மேலும் நிலையாக உணர்வார்கள். 2025ஆம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் வீட்டு பரப்பில் பெரும் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உதாரணமாக இடமாற்றம், வீட்டின் புதிய மாற்றங்கள் அல்லது குடும்ப உறவுகளில் சிக்கல்கள். இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அவை பொறுமை, உறுதியுடன் செயல்படுதல் மற்றும் உணர்ச்சி ரீதியாக வலிமை பெறுவதற்கான முக்கியமான பாடங்களை கொண்டுள்ளன. பெற்றோர்களுடன், குறிப்பாக தாயுடன் உள்ள உறவுகள் அதிக கவனமும் குணாதிசய மாற்றங்களும் தேவைப்படலாம். இந்த நேரம் வெளிப்புறமாக சுவாரஸ்யமாக இருக்கக்கூடாது, ஆனால் இது மிகவும் முக்கியமானது. சனியின் 4வது வீட்டில் உள்ள தாக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளீடான அமைதியின், உணர்ச்சி சாந்தியின் மற்றும் நேர்காணல் வளர்ச்சி அடித்தளங்களை நிரூபிப்பதற்கான முக்கியத்துவத்தை கற்றுத்தரும். அவர்கள் தனிப்பட்ட சாகசங்களை அனுபவிக்கும் இயல்பான ஆசையை இப்பொழுது மேலும் ஆழமாக உள்ளே திரும்பி, என்ன அவர்கள் உணர்ச்சியாக பாதுகாப்பாகவும் நிறைவேற்றப்பட்டதாகவும் உணர்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக மாற்றியமைக்கின்றனர். தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம், குறிப்பாக வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலையை பரிசோதிக்கையில். இருந்த போதிலும் இந்த அழுத்தம் அதிக பரிணாமம் மற்றும் தெளிவை ஏற்படுத்தும். கட்டமைப்பை, திட்டமிடலை மற்றும் தன்னம்பிக்கையுடன் அணுகும் தனுசு ராசிக்காரர்கள் பலமாக வெளியேறுவார்கள். தனிமை அல்லது சிந்தனை யாராவது சந்திக்கலாம், ஆனால் அவை புத்துணர்வுக்கும் உளவியல் வலிமைக்கும் வழிவகுக்கும். 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் உணர்ச்சி சார்ந்த கோருடன் ஆழ்ந்த தொடர்பு, அதிகமான தன்னிச்சையாகும் விழிப்புணர்வு மற்றும் வீடு எனது உணர்வு இப்போது அவர்கள் உணர்வுகளின் அடிப்படையில் மூலமாகவும் உறவுகளுடன் கூடிய உறுதியான நிலையை உருவாக்கவும் எளிதாகி இருக்கின்றது. இந்த வருடம் அவர்களது ஆன்மாவை வளர்க்கவும், உறவுகளை வலுப்படுத்தவும், உளவியல் ரீதியில் நிலைத்தன்மையை உருவாக்கவும் உதவிகரமாக இருக்கும்.